ஜஸ்டிஸ் சர்வ், ஜெய் ஹிந்த் அப்படின்னு இந்தியன் ஆர்மி அதோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்கு. இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் நாங்கள் அடிக்க முடியாமல் இல்லை, அடித்தா நீ இருக்க மாட்டேன்றதுனால அடிக்காமல் இருக்கிறான். எக்ஸாக்டாக எங்கே அடிக்கிறோமோ அந்த இடத்துல துல்லியமாக இன்ச்சு பசகாமல் அடிக்கிறதுக்கு இந்தியாவால் முடியும் அப்படின்றத எல்லாத்தையும் எடுத்து காட்டியிருக்கோம்ப்பா. வேறு எதுவும் இல்லை இந்த அட்டாக்கு அப்படின்னு நம்ம சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இங்கே இராணுவத்தை குலைக்கிறதுக்கோ சிவிலியன்ஸ் அடிக்கிறதுக்கோ எங்களுக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. நாங்கள் பிளான் பண்ணி அடித்தது தீவிரவாதத்துக்கு கருவாக இருக்கிறாங்கல்ல, அந்த கருவாக இருக்கிறத அந்த கருவை நாங்கள் அறுத்துருக்கோம் 9 இடம், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, இது இந்தியா எங்கள் மேலே வார் அனௌன்ஸ் பண்ணதுக்கு சமம், ஆக்ட் ஆஃப் வார், இந்த ஸ்ட்ரைக்கை ஆக்ட் ஆஃப் வார். ஆனால் இது பாகிஸ்தான் சிவிலியன் மேலேயும் நடக்கலை, பாகிஸ்தான் ஆர்மி மேலேயும் நடக்கலை. டெரரிஸ்ட் குரூப்பை டார்கெட் பண்ணி 9 இடத்துல அடிச்சிருக்காங்க. இது ஒன்று. இதில் எல்லாரும் இப்போது இவர் ட்ரம்ப் கருத்து சொல்லியிருக்காப்புல, இட்ஸ் எ ஷேம். நான் நினச்ச மாதிரியே நடந்துச்சு, பட் இருந்தாலும் இட்ஸ் எ ஷேம், இது சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணும். நாங்கள் அடித்தது ஷேம் அப்படின்னு சொன்னால், ஐயா அமெரிக்கா எவ்வளோ பேர் ஏறி விழுந்து அடிச்சிருக்குல்ல, ஈரான் ஈராக்கில் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கான். இங்கே ஒசாமாவை தேடி என்ன அடி அடித்தாங்க, அதெல்லாம் ஷேமுன்னு சொன்னால் அமெரிக்காக்காரன் ஏற்றுக்குவானா? இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கு, இந்தியா எங்கள் நாட்டோட பெண்கள் குழந்தைகளை கொன்றுச்சு, 9 பேர் செத்துட்டாங்க, 33 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த இதுக்கு பாகிஸ்தான் தக்க பதிலடி கொடுக்கும். இது அவங்க சொல்லியிருக்குது, பாகிஸ்தான் எது சொல்லியிருக்குது. நாங்கள் கண்டிப்பாக திருப்பி அடிப்போம். ஆக்சுவலி இது பாகிஸ்தானுக்கு சம்மந்தமே இல்லாது. நியாயமாக பார்த்தா என்னையா 1-2 நிப்பாட்டிட்டீங்க, 9 நிப்பாட்டிட்டீங்க, இன்னும் 4-5 பேலன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக முடிச்சுட வேண்டியது தானே அப்படின்னு அதை பண்ணியிருந்துருக்கு. ஆனால் ஏன் பகல்பூர் அண்டு முத்ரிகையை மட்டும் டார்கெட் பண்ணி அடித்தாங்க? அதுக்கும் காரணம், பகல்பூரில் இவங்க இந்த JEM ஜெய்ஷி முகமது அவர் சம்பந்தப்படாத சம்பவமே கிடையாது. 2000 ஆரம்பித்து 2001, அதுக்கப்புறம் இது 2016 பதங்கோட்டு, அப்புறம் 2019 புல்வாமா, இது அத்தனையிலையுமே அவரோட அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிருக்கு. இது இல்லாமல் முற்றுகையில் லஷ்கர் தொய்பா இப்போது 26/11 மும்பை அட்டாக் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் ஹைதராபாத்து, பெங்களூரு, எல்லா அட்டாக்லையும் இவங்க அத்தனை பேருக்கும் சாலிடு கனெக்ஷன் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 9 இடமும் உலகத்துக்கு ஒட்டு வராத ஒரு இடம், ஒட்டு மொத்தமாக எல்லா கண்ட்ரிஸும் அழிக்க நினைக்கிற ஒரு இடம். அது இந்தியா உலக நாடுகள் சார்பாக அழிச்சிருக்கு, வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இவங்க அதுக்கு ஒட்டு மொத்தமாக ஐயோ கொண்டுட்டேன், அப்பாவி மக்களை கொண்டுட்டேன். யார் அப்பாவி மக்கள்? லஷ்கர் தொய்பாவை அப்பாவி மக்களா, இல்லை இந்த JEM அவங்க அப்பாவி மக்களா? அவங்களுக்கு வாயில் வரல வச்சா கூட சப்பம் தெரியாதா? இல்லைப்பா, அதெல்லாம் கேள்வியெல்லாம் வருது இல்லை, இப்போதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போன்னு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ரொம்ப கோபமாக உக்கிரமாக அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி எங்களை இந்தியா அடிக்கலாம்? இந்த உங்கள் ஊரில் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாப்லையே, இந்த முனீர்னு ஒருத்தர் இருக்காப்லையா, அவரை கூப்பிட்டு சொல்லுங்க, ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோன்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் பாகிஸ்தானோட இராணுவ தளபதி தான் சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்க அமைச்சர் சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருக்காருல்ல, அவர் சொன்னப்போ ஏதாச்சும் நீ எதிர்ப்பு சொன்னியா? இல்லை, முனீர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார், பாகிஸ்தானுக்கு இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு சம்மந்தமே கிடையாது அவர் சொல்லியிருக்காரு. அவர் உங்களில் ஒருத்தர் தானே, அவர் ஏன் சொல்லணும்? அவர் சொன்னப்போ வாயை மூடிட்டு பேசாமல் உட்காந்துருந்தீங்க இல்லை? அப்போ இப்போ அதே மாதிரி கம்முன்னு நடக்கிற வேடிக்கை நல்லா தெரிஞ்சுக்க, இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான், ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன்.
இதை இன்னும் ப்ரிசைஸாக பண்ணுறதுக்கு இந்தியாவால் முடியும். இங்கே போட்டதை அந்த பக்கம் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதெல்லாம் செய்யும். ஒழுங்கு மரியாதையாக எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு முடிஞ்சால் இழுத்து வச்சு அறுத்துட்டு உட்காந்து முண்டமாக தெரியும். இல்லை அப்படின்னா இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு இந்தியன் கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு. பகல்காம் அட்டாக் இருக்குல்ல, அந்த பகல்காம் அட்டாக்கில் பறி கொடுத்தவங்களாம் ரொம்ப ஹாப்பி. இந்தியா டுக் இட்ஸ் ரிவெஞ்ச். அதான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு இப்போ தான் இந்தியா ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்கு, எனக்கு இப்போ தான் மனசு திருப்தியாக இருக்குன்னு ஒவ்வொருத்தனும் ஃபீல் பண்ணுவான். ஒவ்வொரு இந்தியனும் ஃபீல் பண்ணுவான். கண்டிப்பாக இதை கொடுத்ததுலாம் தப்பே கிடையாது. இந்த ஸ்ட்ரைக்கு அத்தியாவசியமான ஒரு ஸ்ட்ரைக்கு, இந்த அட்டாக். ஆனால் இதுக்கு அந்த சைட்லேருந்து எப்படியாவது மறுபடியும் எப்படி பகல்காமில் ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்களோ, ஹிந்து முஸ்லீம் விஷயத்தை கிளப்பி விட்டாங்களோ, அதே மாதிரியே பாகிஸ்தானு இந்த முறையும் இதை திசை திருப்ப பார்க்கும். உணர்ச்சி வசப்பட்டு யாரும் உள்ளுக்குள்ளே விழுந்துடாது.